இனிய காலை வணக்கம். நவுலவதை தில்லத்தேவன் லண்டனிலிருந்து 1051வது நூல் என்று சொன்னால் எமது ஆடைகளை தைப்பதற்கு பருத்தி நூல், பட்டு நூல் இவற்றினால் தன் இழைகளாக ஓடி துணிகளை நெய்து அவற்றின் மூலம் நாங்கள் ஆடைகளை தயாரிக்கிறோம். விளக்குக்கு ஒளி ஏற்றுவதற்கும் இந்த நூல்தான் பாவிக்கப்படுகிறது. அதாவது பஞ்சு நூல் பாவிக்கப்படும். அதே போல குருமார்கள் மார்பில் அணிவது பூநூலாகும். பூநூலை அவர்கள் திருமாங்கல்யத்துக்கு அந்த மஞ்சள் நூலினைத்தான் பழைய காலத்தில் தாலியை கோத்து அதில் முதலில் கட்டுவார்கள். ஆயுத வகையையும் நூல் என்று சொல்லுவது. கல்வியில் நாம் படிப்பதற்காக பல நூல்களை நாம் படிக்கிறோம். அந்த நூல்களை படிப்பதனால் எமக்கு அறிவு வளர்கிறது. பல நூல் படித்து நாமல் கல்வி என்ற ஒரு பாட்டும் இருக்கிறது. இழையாக ஓடினால் நூல்களை ஒரு துணியாக வெய்ய முடியும். அந்த துணியிலே ஒரு ஓட்டை வந்துவிட்டால் இழை ஓடி அதனை தைப்பார்கள். இழை ஆலோசனையையும் ஒரு இழை என்று நூல் என்று சொல்லப்படுது. அதாவது இழை எண்ணத்தையும் ஒரு நூல் என்று சொல்லுகிறார்கள். ஒவ்வொருவருடைய மனத்திலும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும். ஆனால் ஒரு அரசனோ ஒரு நிர்வாகியோ ஒரு பாடசாலையிலோ எல்லோரும் சேர்ந்துதான் ஆலோசனை செய்து ஒன்றை தெரிவு செய்வார்கள். நன்றி, வணக்கம்.